நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். கடகராசி மற்றும் கடகலக்ன அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாசம் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் பார்க்க போறோம். எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்குங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். தொடர்ந்து கடகராசிக்கு எச்சரிக்கையாவே சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இந்த மாசம் தான் இவ்வளவு சூப்பர் அப்படின்னு சொல்றோம். ஆனந்தம், அற்புதம். சோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் முக்கியமான முடிவுகளை இந்த மாசம் நீங்க எடுத்துருங்க. உங்களுடைய சுய ஜாதகம் ஃபேவரபிளா இருந்தது அப்படின்னா தானாவே இது சூப்பரா எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். சரி, உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் உங்க மேலேயே உட்கார்ந்துட்டு இருக்கார். சோ ஒரே வார்த்தையில சொன்னீங்க அப்படின்னா ஜாலி 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 அப்படின்றத இந்த மாசத்துக்கு நீங்க டைட்டில் கொடுக்க வேண்டிய ஒரு மாதம். அவ்வளவு சூப்பரா இருக்கு. நிறைய விஷயங்கள் நீங்க சாதிச்சுக்கணும். வேலை கிடைக்கவே இல்லை இந்த மாசம், கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதுவும் நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு சம்பளத்தோடைய ஸ்டார்டிங்ல கம்ஃபர்டபுள் ஜோன்ல உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. தொழில் நீங்க நடந்துட்டு இருக்கீங்க, மூடிட்டு போயிடலாமான்னு இருக்கு, ஒண்ணுமே சமாளிக்க முடியல அப்படின்ற உங்களுக்கு திடீர்னு லாபகரமா உங்களுக்கு சர்வசாதாரணமா வரக்கூடிய ஒரு வேலையை உங்களுக்கு கொடுத்து, அதை உங்க பிசினஸ்க்கு உங்க லீட் எடுத்து கொடுத்து அதுக்கு அதிகபட்சமான லாபகரமா உங்களுக்கு வழிநடத்தக்கூடிய நீண்ட நாட்கள் தொடர்ந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் வர்ற மாதிரியும் நிறைய கஸ்டமர்ஸ், கிளைண்ட்ஸ் எல்லாமே வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். மன நிறைவு அப்படின்றது என்னடா அது, இதெல்லாம் நிஜமாவா, உண்மையாவா நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு. 2ஆம் வீட்டுல சூரியன் ஆட்சி வேற பெற்றிருக்கார். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா கேது அங்க உட்கார்ந்து இருந்தாலும் சூரியன் இல்லையா அங்க வந்து சக்கரவர்த்தி, அதுலயும் புதனோட சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்ப புத ஆதித்ய யோகம் அங்க வேலை செய்யும். கேதுன்றது கண்டிப்பா சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குமே ஒழிய, ஆனா அதெல்லாம் மேனேஜபிள் கன்ஃபியூஷன்ஸா இருக்குமே ஒழிய ஒன்னும் பயப்பட வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்டர் வந்து உங்களுக்கு வருது. அந்த ஆர்டருக்கு முதலீடு நிறைய தேவைப்படும். அப்ப அந்த இடத்துல என்னடா அது இவ்வளவு பெரிய ஆர்டர் வருதே, குழப்பமா இருக்கே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அப்ப ஆர்டர் கொடுத்தவங்கிட்டயே நீங்க கம்யூனிகேட் பண்ணும்போது அவர் சிலர் ஓகே நான் வந்து ஒரு 50% அட்வான்ஸ் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவார். அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க திடீர்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்களை பார்த்து ஒரு வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது பார்த்து அவ்வளவுதானே பேங்க்ல நான் தரேன்ப்பா அப்படின்னு சொல்லியும் உங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல சொல்யூஷனும் இப்ப வந்துடும். அப்ப அந்த குழப்பம் அப்படின்றது ஒரு பெரிய பய பாதிப்புக்குள்ள வராது. குழந்தைகளுடைய படிப்பு அப்படின்றது சூப்பரா இருக்கும், கவலைப்பட வேண்டியதே இல்லை. நிறைய ரிசர்ச்சஸ் வரையும் நிறைய வந்து அவங்க படிக்க ஆரம்பிப்பாங்க. கான்சென்ட்ரேஷன் வந்து சூப்பரா இருக்கும். அப்ப குடும்பமே வந்து பாத்தீங்கன்னா குதூகலமான ஒரு அமைப்புக்குள்ள இவ்வளவு பெரிய ஆர்டர் வந்துருச்சுப்பா, நான் இழுத்து மூடலான்னு நினைச்சேன், சூப்பர்ப்பா நம்ம பண்ணலாம்ப்பான்னு சொல்லிட்டு நீங்க அதுக்குள்ள வந்து ஆரோக்கியமா ஆசீர்வாதத்தோட இறங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாவே இருக்கு. அதே மாதிரி குடும்பம்னு சொல்லும் போது கணவன் மனைவி குழந்தைகள் இல்லையா, அந்த இடத்துலயும் பெரிய ஃப்ரிக்ஷன் அப்படின்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமண அமைப்பு அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப முக்கியமா சுக்கிரனும் அங்க பங்கு பெறார். திருமணம் அப்படின்றது என்ன, அறியாத பந்தம், அறியாத ஒரு பாசம், அறியாத புரியாத ஒரு அன்பு அப்படின்றதுதான். அப்ப சுக்கிரன் அங்க இருக்கும் போது அந்த ஈர்ப்பு சக்தி அங்க ஏற்படுறதுனால திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த மாசத்துல. திடீர்னு அதே மாதிரி வந்தோம் பார்த்தோம், என்னமோ ரொம்ப பிடிச்சிருக்கே அப்படின்னு ஒரு மனநிறைவு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கார். சோ அப்படி இருக்கும்போது நீங்க லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க கூட ஒரு திருப்தியான ஒரு மனோநிலையிலும் அதிர்ஷ்டகரமான மாதம் அப்படின்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். சோ எது எப்படி இருந்தாலும் அதிர்ஷ்டம்ன்றது வேணும் இல்லையா, அந்த அதிர்ஷ்டம் வீடு தேடி வரும்ன்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. அதே மாதிரி பெரிய செலவாயிடுமோ அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்பேர் உண்டான வீடோ அல்லது ஒரு வாகனமோ போனா அங்க ஆட்டோமேட்டிக்கா சொல்வார், சார் இந்த பார்ட் என்கிட்டயே இருக்கு, ரொம்ப கம்மி விலையிலேயே நான் முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப நீண்ட நாளும் ஆகாது, நீங்க என்ன செலவு நினைச்சீங்களோ அதை விட ரொம்ப 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 கம்மியான செலவுல ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரச்சனையும் வந்து உங்களுக்கு முடிஞ்சு போகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதே மாதிரி நிறைய கடகராசி அன்பர்களுக்கு அவங்களுடைய லைஃப் பார்ட்னருடைய ஹெல்த் ப்ராப்ளம் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்ப அதெல்லாம் முடிஞ்சு உங்களுடைய லைஃப் பார்ட்னரும் வேலைக்கு போக ஆரம்பிப்பாங்க. அவங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் திருப்திகரமாவே ஹவுஸ்ல இருப்பாங்க. அப்ப இந்த விதமான பயம் பாதிக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை வச்சு தேவையில்லை. அதே மாதிரி இத்தனை நாள் நீங்க அன்பா அரவணைப்பா
பார்த்துக்கிட்டதுனால நீண்ட நாள் ஃப்ரிக்ஷன் உங்க 2 பேருக்குள்ள இருந்திருந்தா கூட இப்ப அவங்களுக்கு அப்பா இவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு முடியாத போது இவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு மனநிறைவு ஏற்பட்டு இனி வரக்கூடிய காலத்துல ஒன்றோடொன்று ஒட்டி வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். சரி, 8ஆம் வீட்டுல ராகு இருக்கும்போது எப்படிடா இவ்வளவு சூப்பர்னு சொல்றாங்க அப்படின்னா கவலையே பட வேண்டாம். குரு தான் சூப்பர். உங்களுக்கு குரு பகவான் அவ்வளவு யோகத்தை கொடுக்கக்கூடியவர், யோக காரகன். அவருடைய பார்வை ராகு மேல படுறதுனால கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். ஒன்னொன்னா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரச்சனைகள் அப்படின்றது இல்லாத வாழ்க்கை இல்லை. ஆனா அந்த பிரச்சனையாவே இருக்க போறது இல்லை அப்படின்றப்போ இது மிகப்பெரிய யோகமான ஒரு காலகட்டம். உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்கான்றதை நீங்க முக்கியமா இப்ப பார்க்கணும். ஏன்னா சனி பகவான் இப்ப வக்ர நிலையில இருக்காரு நவம்பர் மாசம் வரைக்கும். சோ உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் பெற்ற நிலையில இருந்தா எவ்வளவு கடன் நீங்க வாங்கி இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனையில இருந்தாலும் சரி, அதெல்லாம் சூப்பரா தீர்த்து வச்சிடுவார் சனி பகவான். அதே மாதிரி சனியினுடைய நிலை அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு 9ஆம் வீட்டுல சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால தந்தை வழியில் இருக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனையாக இருந்ததுன்னா, சுய ஜாதகத்துல சனி வக்ரம் பெற்று இருந்ததுன்னா தந்தை தானாகவே உங்களுடைய முன்னேற்றத்தை மனசுல வச்சுக்கிட்டு உங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அவர்கிட்ட இருந்தால் சரி, அல்லது அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவே நிறைய ஹெல்ப் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. அதே மாதிரி அவருடைய பிரச்சனைகளை நீங்க தீர்த்து வைக்கிறதுக்கும் 2 பேருக்கும் அந்யோன்ய பந்தம் சூப்பரா வர்றதுக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. லாபகரமான இந்த மாசத்தை ரொம்பவே நீங்க யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் ஹெல்த் கேரும் கொஞ்சம் எடுத்துக்கணும். ஏன்னா நிறைய ஓடிட்டீங்க, எனர்ஜி நிறைய லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்ப திருப்தியா ஒன்னொன்னு வரும்போது நீங்க என்ன வார்த்தை சொல்லுவீங்க அப்படின்னா, திருப்தியா சாப்பிடுறேன்ப்பா அப்படின்ற ஒரு மனோநிலைக்கு நீங்க வந்துருவீங்க. நிறைய ஆர்கனைசிங் சேஞ்சஸ் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் உங்களுடைய தாய்க்கும் ஏதாவது ஃப்ரிக்ஷன் இருந்தாலோ, ரொம்பவே சண்டை சச்சரவுகள் இருந்தா கூட இப்ப 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுட்டு வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட இப்ப குழந்தை உருவாறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய செலவு பண்ணிட்டீங்க மெடிக்கலி, ஆனா அமையவே இல்லை அப்படின்றது மனசை உடைஞ்சு போயிட வேண்டாம். இந்த சுக்கிரன் இப்ப இருக்கக்கூடிய நிலையில 14ஆம் தேதிக்குள்ளேயே ரொம்ப ஒரு சுபிக்ஷமான ஒரு வார்த்தை குழந்தை பாக்கியம் உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அதனால இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி உங்க குழந்தைகளுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு அவங்கள படிக்க வைக்கிறது, அவங்களுடைய படிப்புக்கு உண்டான விஷயங்கள் நீங்க செய்யறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு நிலைக்கு எடுத்துட்டு போகும். சரி, உங்களுக்கு 14ஆம் தேதி சுக்கிரன் சிம்மத்துக்கு போயிடுவார். அண்ட் 16ஆம் தேதி பாத்தீங்கன்னா சூரியனுமே பாத்தீங்கன்னா கன்னிக்கு போயிடுவார். அண்ட் புதனும் கன்னிக்கு போயிடுவார் 15ஆம் தேதி. அப்படி இருக்கும்போது அந்த சுக்கிரன் கேது சேரும் போது செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மட்டும் வச்சுக்காதீங்க. ஆனா நல்லா தான் இருக்கும், நீங்க நினைச்சதை விட அதிகமா கிடைக்கும். ஆனா இவங்க ஆர்டர் கொடுத்துட்டாங்களே, நம்ம இன்னும் கொஞ்சம் கேட்போமே அப்படின்னும். ஸோ வாட் எவர் யூ எக்ஸ்பெக்ட், அது குழந்தைங்கள்ட்ட இருக்கட்டும், லைஃப் பார்ட்னர் இருக்கட்டும், பிசினஸ்ல இருக்கட்டும், வேலையில இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம இருந்தீங்க அப்படின்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராகவே இருக்கும் அப்படின்றது உறுதி. ஸோ நீங்க ரொம்ப முக்கியமா லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் உங்க சுய ஜாதகத்துல சர்ப்பதோஷம் ஏதாவது இருந்தாலோ, முன்னோர்களுடைய நெகட்டிவிட்டி ஏதாவது இருந்தாலோ, கர்ம பலன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்களோ, நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மாசத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். என்னன்னா இந்த மாசம் மால்யபட்சம் ஆரம்பம். உங்களுடைய முன்னோர்கள் இறந்த திதிகள் தெரிஞ்சா அந்த திதியில, தட் இஸ் உங்க தகப்பனார் இல்லாம இருந்தா அந்த திதியில அவரை நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. அண்ட் எல்லா முன்னோர்களையும் நினைச்சு மால்யபட்ச அமாவாசையில முக்கியமா திதிகள் கொடுங்க. மகாபரணிய முன்னோர்கள் நினைச்சு மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. துர்காஷ்டமி 29, 30ஆம் தேதி மத்தியானத்துல இருந்து மறுநாள் மத்தியானம் வரைக்கும், அந்த அன்னைக்கு ரொம்ப சூப்பரான நாள். துர்கை அம்மனுடைய பிறந்த நாள், அவங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய நாள். அவங்க தான் ராகு கேதுனுடைய கண்ட்ரோலர். சோ உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போய் அங்க புத்து இருக்கக்கூடிய கோயிலா போனா இன்னும் சூப்பர். அங்க போய் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. நெகட்டிவிட்டி எல்லாம் ஓடியே போயிடும். இந்த மாசத்தை யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.